வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக சாரம் அதிலிருந்து நவம்பர் 12ஆம் தேதிக்கான விதைங்கிற சிந்தனைய பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமாங்க. இந்த விதைங்கிற ஒரு சிம்பிள் உருவகத்தை வச்சு ம், வாழ்க்கை, நம்ம மனசு, அதோட சக்தி இதெல்லாம் பத்தி சுவாமிகள் சொல்றத புரிஞ்சுக்க பாப்போம். ஆ, இது பார்க்க சின்னதா இருந்தாலும் ஆமா, நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு இதுல. சரி, நேரா விஷயத்துக்கு போயிடலாம். சுவாமிகள் ஆரம்பத்திலே சொல்றாரு, விதைங்கிறது வாழ்வோட வெளிப்படாத நிலை. ஆமா, மரம், பூ, கனி எல்லாம் அதுக்குள்ளேயே அடங்கி இருக்குன்னு. இது கேட்க சிம்பிளா இருக்கு, ஆனா யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரமே ஒளிஞ்சிருக்குங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நிச்சயமா, இது வெறும் பிசிக்கல் உண்மை மட்டும் இல்ல, பொட்டென்ஷியல், அதாவது ஆற்றல். அது எப்பவுமே கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ளதான் ஆரம்பிக்குதுன்னு காட்டுது. ஓஹோ. ஆமா, வெளியே தெரியதை வச்சு மட்டும் எதையும் எடை போடக்கூடாதுன்னு ஒரு மெசேஜும் இதுல இருக்கு. ஒரு விதை, அது எவ்ளோ சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு முழு லைஃப் சைக்கிளே இருக்கு. அதோட சுவாமிகள் சொல்ற அடுத்த கருத்து, விதை எப்படியோ மரமும் அப்படியே என்பது. இத விவசாயிங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான், ஆனா சுவாமிகள் இத வாழ்க்கையோட எல்லா நிலைக்கும் பொருந்தும்னு சொல்றாரு. ஆமா, இந்த விதியை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு தவிர்க்க முடியாத நேச்சர் லா மாறீங்களா? இது ஒரு யூனிவர்சல்லானே சொல்லலாம். காரண காரியம் தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட், இல்ல நம்ம பொதுவா சொல்ற வினை பயன், கர்மா, அதோட ரொம்ப பேசிக்கான வெளிப்பாடு இது. ஓ, கர்ம மாறி. ஆமாம், நீங்க மா விதைய நட்டா மாமரம் தான் வரும். வேப்பமரத்தை எதிர்பார்க்க முடியாது தானே? கரெக்ட். அதுபோல நம்ம எண்ணங்கள், நம்ம சொற்கள், நம்ம செயல்கள் இதெல்லாமே நாம விதைக்கிற விதைகள். அதோட குவாலிட்டிக்கு ஏத்தது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையாகிற மரம் அமையும். அப்படியா? நல்லது விதைச்சா நல்லது விளையும், தீயத விதைச்சா தீமை விளையும். இது தவிர்க்கவே முடியாத ஒரு நியதி. இதுல எமோஷன்ஸ்க்கு இடம் இல்ல. இது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி. நீங்க ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறீங்கன்னா அதோட விளைவு நல்லதா தான் இருக்கும். அது உடனே தெரியலன்னா கூட. ஆக இது சும்மா மரச்செடி பத்தி மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் இது பொருந்துன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த பொதுவான விதிய சொல்லிட்டு சுவாமிகள் மனுஷன் கிட்ட வராரு. அங்கதான் ஒரு முக்கியமான கம்பாரிசன் பண்றாரு. மனுஷனுக்குள்ள இருக்கிற விதை அவனோட மனம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிந்தனை இல்லையா? மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன்னா நம்ம அனுபவங்கள், குணங்கள், வெற்றி தோல்வி, சந்தோஷம், துக்கம் எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம மனசுதான். ஆமாம். அந்த மனச எல்லா ஆற்றலும் உள்ள இருக்கிற விதைக்கு ஒப்பிடுறது ரொம்ப ஆழமானது. நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்டே இந்த மனசுங்கிற விதைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லலாம். என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம்னு சொல்றோம்ல, அதோட ஆணிவேர் இதுதான். சுவாமிகள் அடுத்து சொல்ற ஒரு விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனை விதைகளும் எப்படி தனித்தனியா இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனோட மனசும் தனித்துவமானதுங்கிறார். ஆமா, ரெண்டு மனுஷங்களோட மனசு ஒரே மாதிரி இருக்காது. உலகத்துல எத்தனை மனுஷங்க இருக்காங்களோ அத்தனை விதமான மனசுங்க இருக்கு. இந்த தனித்துவத்தோட முக்கியத்துவம் என்ன? ஏன் இது முக்கியம்? இந்த தனித்துவம்தான் மனுஷ வாழ்க்கையோட அழகும் சிக்கலும் கூட. ஒவ்வொரு மனசும் ஒரு தனி உலகம். அதோட எண்ண ஓட்டம், அதோட ஃபீலிங்ஸ், அதுல பதிஞ்ச விஷயங்கள், அதோட திறமைகள் எல்லாமே ஸ்பெஷல். ஓஹோ. இதனாலதான் ஒருத்தருக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தப்பா தெரியுது. ஒருத்தருக்கு ஈஸியா இருக்கிறது மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதும் நம்ம கூட இருக்கிறவங்களோட ஒத்து போறதுக்கும் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். ஒரே ஸ்கேல வச்சு எல்லாரையும் அளக்க முடியாதுன்னு இது காட்டுது. உண்மைதான். ஒவ்வொரு மனசும் ஒரு தனி உலகங்கிறது. ஆமா, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனா இங்கதான் சுவாமிகள் மனுஷனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வரத்தை பத்தி சொல்றாரு. அது என்னன்னா, மனுஷன் நினைச்சா எந்த நேரத்திலையும் தன் மனசோட தரத்தை, அதோட குவாலிட்டிய மாத்திக்க முடியுங்கிறது. ஆமா, இது மத்த உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் மாதிரி தெரியுதே. இந்த வரத்தோட இம்பாக்ட் என்ன? இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம், அதே சமயம் ஒரு பொறுப்பும் கூட. ஒரு மாங்கொட்டை இருக்குன்னா அது மாமரமா தான் வளர முடியும். அதோட இயல்பு அதை மாத்திக்க முடியாது. ஆமா. ஆனா மனுஷ மனசு அப்படி இல்ல. நம்ம மனசோட இயல்ப, அதோட போக்க, அதோட குவாலிட்டிய நம்மால கான்ஷியஸா நனோநிலையில மாத்தி அமைக்க முடியும். கோபப்படுற சுபாவம் இருக்கிற ஒருத்தர் முயற்சி செஞ்சா அமைதியானவரா மாற முடியும். ஓ, அப்படியா? நிச்சயமா. சோம்பேறியா இருக்கிறவர் விடாமுயற்சி உள்ளவரா மாறலாம்.
நெகட்டிவா யோசிக்கிறவர் பாசிட்டிவா யோசிக்க கத்துக்கலாம். இந்த திறன் மனுஷனுக்கு இருக்கிறதால தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஆன்மீக முன்னேற்றம் இதெல்லாம் சாத்தியமாகுது. இதுதான் நம்மள வெறும் இன்ஸ்டிங்க்ட், இயல்பூக்கத்தோட பிடியிலிருந்து விடுவிச்சு ஒரு ஹையர் லெவலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய சாவி. அப்ப நம்ம மனசோட தரம்ங்கிறது கல்லுல செதுக்குன மாதிரி இல்ல. அத மாத்துற சக்தி நம்மகிட்டே இருக்குங்கிறது தான் அந்த வரம். ஆனா இந்த மாற்றம் எப்படி நடக்குது? சுவாமிகள் இதை ஒரு நல்ல கெரியரோட ஒப்பிடுறாரு. ஆமா, ஒரு நல்ல மனசுங்கிறது ஒரு நல்ல தொழில் வாழ்க்கைய போல படிப்படியா உருவாகி பரிணமிக்கிறதுன்னு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்ன? இது உடனே நடந்துராதா? இல்ல, அது உடனே நடக்கிற மேஜிக் இல்ல. அதுதான் அந்த ஒப்பீடோட முக்கியத்துவம். எப்படின்னா, ஒரு வேலையில திறமை, அனுபவம், ப்ரொமோஷன் இதெல்லாம் ஒரே நாள்ல கிடைக்காது இல்லையா? ஆமா. பல வருஷ தொடர் உழைப்பு, கத்துக்கிறது, பிராக்டிஸ், விடாமுயற்சி இதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ச்சி அடையிறது. அதே மாதிரி தான் மனசோட தரத்தை உயர்த்துறதும். ஓ, அப்படியா? நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது, கெட்ட பழக்கங்களை விடுறது, செல்ஃப் கண்ட்ரோல், தியானம், நல்ல புக்ஸ் படிக்கிறது, நல்லவங்க கூட பழகுறது, இந்த மாதிரி தொடர்ச்சியான முயற்சிகள் மூலமா தான் மனசு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு அதோட தரம் உயரும். இதுக்கு பொறுமை வேணும், கன்சிஸ்டன்சி நிலைத்த தன்மை வேணும், சுய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். சரி சரி. இன்னைக்கு ஒரு நல்ல எண்ணத்தை நினைச்சிட்டு நாளைக்கு பழையபடி இருந்தா எந்த மாற்றமும் நடக்காது. இது ஒரு லாங் டேர்ம் விவசாயம் மாதிரி. புரியுது, மனசை இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி தெரியுது. இந்த சிந்தனையோட கடைசியில சுவாமிகள் தாயமானவரோட ஒரு பிரேயர் லைனை கோட் பண்றாரு. ஓ இறைவா, நீயே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் விதை, உன்னிடமிருந்து எல்லா புனிதத்தையும் நான் பெற அருள்வாயாக. இது எப்படி இந்த டிஸ்கஷனுக்கு ஒரு முடிவா அமையுது? இது ரொம்ப அழகான ஆழமான ஒரு முடிவு. இதுவரைக்கும் நாம மனுஷ மனசுங்கிற விதைய பத்தி பேசணும். இப்போ தாயுமானவர் இந்த முழு பிரபஞ்சத்துக்கே மூலமான ஒரு மகா விதை, அத பத்தி பேசுறார். அதுதான் இறைவன். ஓ, பிரபஞ்சத்துக்கே விதையா? ஆமா. இந்த உலகத்துல இருக்கிற அசையிற அசையாத பொருட்கள், உயிர்கள், சக்திகள் எல்லாமே அந்த ஒரே இறைவன்கிற விதையிலிருந்து வந்ததுதான். அதனால எல்லா நல்லதுக்கும் தூய்மைக்கும் புனிதத்துக்கும் உண்மையான சோர்ஸ், மூலம் அந்த இறைவன் தான். சரி, நம்ம மனசுங்கிற விதை தூய்மையா புனிதமா மாறணும்னா அதோட தரத்தை நாம உயர்த்த நினைச்சா அதுக்கு தேவையான சக்தியும் அருளையும் அந்த மூல விதைகிட்ட இருந்துதான் வாங்கணும் தாயமானவர் வேண்டிக்கிறதா சுவாமிகள் சொல்றாரு. இது நம்மளோட தனிப்பட்ட முயற்சியையும் தாண்டி ஒரு ஹையர் பவரோட துணை தேவைங்கிறத காட்டுது. நம்ம முயற்சி மட்டும் போதாது, இறையருளும் வேணும்னு இது உணர்த்துது. ஆமா. சுவாமிகளோட இந்த விதை பத்தின சிந்தனையை தொகுத்து பார்த்தா சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு புரியுது. ஒன்னு, விதைங்கிறது வெளிப்படாத ஆனா பயங்கர பொட்டன்ஷியல் உள்ள ஒரு சிம்பல். ஆமா. ரெண்டாவது, மனுஷனுக்குள்ள அந்த விதை அவனோட மனசு தான் ரொம்ப யுனிக்கான நிறைய சாத்தியங்கள் உள்ள மனசு. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம்னு தோணுது, அந்த மனசோட போக்க அதோட தரத்தை மாத்திர சக்தி, அந்த வரம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இது பெரிய நம்பிக்கை கொடுக்கற விஷயம். கரெக்ட். நாலாவது, இந்த மாற்றம்ங்கிறது ஏதோ சட்டுன்னு நடக்காது. அது ஒரு தொடர்ச்சியான முயற்சி, கவனம், பயிற்சி தேவைப்படுற ஒரு வளர்ச்சி பயணம், ஒரு நல்ல கரியர் மாதிரி. சரியா சொன்னீங்க. இந்த மெயின் பாயிண்ட்ஸை மனசுல வச்சுக்கிட்டு நீங்களே உங்களை கேட்டுக்க சில கேள்விகள் வருது. இந்த மனசுதான் விதைங்கிற ஐடியா உங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? உங்க மனசுங்கிற விதையோட இப்போதைய தன்மை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன மாதிரி எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள்ங்கிற கனிகளை தந்துட்டு இருக்கு? சுவாமிகள் சொல்ற அந்த மாற்றும் வரம் உங்ககிட்ட இருக்குன்னு உணரும்போது அது எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறீங்க? எந்த டைரக்ஷன்ல உங்க மனசை வளர்க்க ஆசைப்படுறீங்க? இதோட சாத்தியங்கள் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறுதியா உங்களை இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம். சுவாமிகள் மனச விதைன்னு சொல்றாரு. சரி, பிசிக்கல் உலகத்துல ஒரு விதை செடியா மரமா நல்லா வளரணும்னா நல்ல மண், தண்ணி, சூரிய ஒளி, காத்து, இந்த மாதிரி சாதகமான சூழல் கண்டிப்பா வேணும்னு நமக்கு தெரியும். ஆமா, அது இல்லாம கஷ்டம். தப்பான சூழல்ல ரொம்ப நல்ல விதை கூட முளைக்காம போகலாம், இல்ல வீணா போயிடலாம். அதே மாதிரி நம்ம மனசுங்கிற விதை நல்ல செழிச்சு வளர்ந்து நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல குணங்களுங்கிற ஆரோக்கியமான மரமா உருவாக அதுக்கு தேவையான சாதகமான சூழல் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஒருவேளை அது நம்ம படிக்கிற புக்ஸா, நம்ம பழகுற ஃப்ரெண்ட்ஸா, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற இடங்களா, இல்ல நம்ம சாப்பாட்டு பழக்கம், கேட்கிற மியூசிக்கு, பார்க்குற காட்சிகள், இதெல்லாமா? இல்ல இதெல்லாம் சேர்ந்த ஒண்ணுதானா?
உங்க மனசுங்கிற விதை நல்லா தழைச்சு வளர தேவையான நல்ல சூழலை எப்படி உருவாக்குறது இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயமா. இந்த சிந்தனைகளோட இன்னைக்கு நம்ம பேச்ச முடிச்சுக்கலாம். உங்க மனசுங்கிற விதைய ரொம்ப அக்கறையா கவனிச்சு, அது நீங்க விரும்புற மாதிரி வளர்த்தெடுக்கிற உங்க பயணம் வெற்றி பெறட்டும்.